உருவத்துல மிகப்பெரிய உருவமா இருந்தோம், பலத்துல அசுரத்தனமான பலம் இருந்தோம், யானையே மனுஷங்களுக்கு கீழ்ப்படியுது. ஒரு உதாரணத்துக்கு வாக்காளர் அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் எப்படி அரசியல்வாதி கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட மக்கள் மாத கணக்குல சித்திரவதை, பசி, மனவேதனை, தனிமை, குழப்பம், பிரிவினைன்னு இதுல எல்லாம் இருந்து விடுதலை கிடைக்காதான்னு ஒரு உணர்வு ரீதியான துடிப்புல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு தலைவன் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பான். இந்த மக்கள் கூட்டத்தோட வேதனைகளை தீர்க்க தலைவன் வந்துட்டான்னு மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அந்த ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் அவன் பின்னாடி திரளுது. விடுதலையான அந்த கூட்டத்தை தலைவன் தன்னோட அடிமையா மாற்றுறான். இப்போ அந்த தலைவன் நடன்னு சொன்னா அந்த கூட்டம் நடக்கும், அந்த தலைவன் படுன்னு சொன்னா அந்த கூட்டம் படுக்கும், கடல்ல இறங்குன்னு சொன்னா அந்த கூட்டம் முங்கியே சாகும். உண்மையை சொல்ல போனா கிட்டத்தட்ட இதே நடைமுறை தான் யானைக்கும் நடக்குது. பிடிப்பட்டதுன்னா முதல் வேலையா குட்டி யானைய அதோட தாயிட்ட இருந்து பிரிப்பாங்க. 18 இருந்து 24 மாதங்களே ஆன அந்த யானை குட்டிகளை கால்ல கயிறு கட்டி தாய் யானைட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போவாங்க. அதை பாக்குற அம்மா யானை பதறம். அது மட்டும் இல்லாம வெறி வந்து கதறவும் ஆரம்பிக்கும். அப்போ யானைய 4 கால்களையும் சங்கிலியால கட்டி கட்டுப்படுத்துவாங்க. இப்போ அந்த யானையோட ஒரே வாழ்வாதாரமான அதோட குட்டியையும் பிரிச்சாச்சு. யானைகள் நினைவு திறன்ல மனுஷங்களை மிஞ்சக்கூடியது. பொதுவா யானைகள்னாலே ஒரு குழுவா வாழக்கூடிய ஒண்ணு. யானை எப்பவுமே தன்னோட குடும்பத்தை மறக்கவே மறக்காது. பொதுவா இந்த தாயையும் குட்டியையும் பிரிக்கிறவங்க அந்த தாயும் குட்டியும் எப்பவுமே இணையாத மாதிரி ஜாக்கிரதையா பாத்துப்பாங்க. பிரிக்கப்படும் போதுதான் குட்டியான தன்னோட தாய கடைசியா பாக்குற மாதிரி இருக்கும். பிரிக்கப்பட்ட குட்டியான மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் உடைக்கப்படுது. குட்டியோட 4 கால்களையும் ஒரு பட்டியல பிணைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் கான்கிரீட் தரையில தான் அது நிக்கணும். இப்படி 6 மாத காலங்கள் வரைக்கும் நிக்கணும். இந்த காலகட்டத்துல அந்த குட்டி உணர்ச்சி ரீதியாவும் உடல் ரீதியாவும் பேரழிவை சந்திச்சிட்டு இருக்கும். காடுகள்ல தன்னோட குடும்பத்தோட உலா வர்ற யானையா இருக்கத்தான் குட்டிகள் விரும்புது. ஆனா பழக்கப்படுத்தப்படும் குட்டிகள் கால்களை சுற்றி இறுக்கமா கட்டப்பட்ட கயர்னால ஆழமா வலிமிகுந்த புண்களையும் அனுபவிக்குது. கொடுமையிலும் கொடுமையா தனிமையில வாடுது. அந்த பிஞ்சு குட்டியானையோட கதறல் அம்மாவை அழைக்கிற ஓலம் பட்டிக்கு வெளியே வெகு தூரம் வரைக்கும் மாத கணக்குல கேட்கும். சரியா 6 மாத காலங்கள்ல அந்த குட்டியானையோட குழந்தைத்தன்மை போயிடும். அந்த குட்டியான எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஆற்றலையே மறந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியாளர்கள்ட்ட இருந்து ஓட முயற்சிக்கிறதையும் நிறுத்த ஆரம்பிச்சிடும். அந்த கட்டத்துலதான் அந்த யானை முற்றிலுமா உடஞ்சி போயிருக்கும். திடீர்னு ஒரு நாள் இதுவரைக்கும் சந்திக்காத புது மனுஷர் ஒருத்தர் அந்த குட்டிக்கு முன்னாடி நிறுத்தப்படுவாரு. அவர் அந்த யானையை தட்டி கொடுத்து அதுக்கு ஆறுதலா நிப்பாரு. அவர்தான் அந்த யானையோட கட்டுகளை அவிழ்த்து அதை சங்கிலியில இருந்து மீட்பாரு. முதல்ல இந்த உலகத்துல தன்னையும் ஒரு உயிரா மதிக்கிற இன்னொரு உயிரை இப்பதான் அந்த குட்டியான பாக்குது. இப்போ அந்த குட்டியான கட்ட அவிழ்த்த அந்த நபரை நம்ப ஆரம்பிக்குது. பாகன் அப்படின்னு அறியாமலே அவரோட காலடியிலேயே தஞ்சமாகுது. ஒரு மாபெரும் விலங்கு மேல அபரிவிதமான கட்டுப்பாட்டை ஒரு மனுஷன் இப்படித்தான் பெறுறான். சில ஆண்டுகள் 1.5 இன்ச் வண்ணத்துல 6 அடி நீளத்துல ஒரு வாரம் விளக்கெண்ணெயில ஊற போட்டு தீல வாட்டிய யானைகளுக்குனே ஸ்பெஷலா தயார் செஞ்ச காட்டு மூங்கில் பரம்பம் வச்சிருப்பாங்க. அந்த பரம்ப வளைச்சா வட்ட வடிவத்துல ரப்பர் மாதிரி முனைக்கு முனை முட்டும். உண்மையை சொல்ல போனா மனுஷன் அதுல ஒரு அடி வாங்கினா கூட உடனே சாவான். ஆனா அதை வச்சுதான் அந்த யானையை அடிச்சு வெளுப்பாங்க. யானையும் வழியில பிளிரிட்டு கிடக்கும். வழி தாங்க முடியாம 2 காலால எந்திரிச்சு நிக்கும். ஆனாலும் அந்த புது யானை அவ்வளவு சீக்கிரமா குச்சியை எடுக்காது. ஆனா எடுக்கிற வரைக்கும் இந்த கும்கி யானைகளும் பாகன்களும் விடவே மாட்டாங்க. கடைசியா அடியோட வழி தாங்க முடியாம குச்சியை எடுத்து எந்த பாகம் கையில கொடுக்குதோ அவனைத்தான் அந்த யானைக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இனி அந்த யானை அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அவன் தான் வாழ்நாள் முழுசும் அந்த யானைக்கு தலைமை பாகனாவும் இருப்பான். இப்போ யானைக்கு பிடிச்சவனை தேர்ந்தெடுத்தாச்சு. இனிதான் யானைகளுக்கான பயிற்சியை ஆரம்பமாகும். அதை பழக்கிறதுக்குள்ள தும்பிக்கையை தூக்க முடியாத அளவுக்கு கரோல்ல அடைச்சி 3 நாளைக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க. அந்த யானை 4வது நாள் தன்னோட பாகனை பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கும். அப்போ அந்த பாகன் கொஞ்சம் கரும்பும் வெள்ளமும் கொடுத்து ருசி காட்டி அதோட பசியை தூண்டி சொல் பேச்சு கேட்டா கரும்பும் வெள்ளம் கண்டாலே யானைக்கு மனசுல ஒரு விதமான பயம் வர்ற மாதிரி பண்ணி வச்சிருப்பான். ஆனாலும் என்ன பயமும் பாசமும் ஏற்பட்டா கூட அவ்வளவு சீக்கிரமா தான் மேல யாரையுமே யானை யார விட்டுறாது. கடைசியா என்னைக்கு அந்த யானை பாகனை முழுசும் எந்த எதிர்ப்பும் இல்லாம தன்னோட முன்னங்கால்களை மடக்கி கொடுத்து அதன் வழியா மேல ஏறி உட்கார அனுமதிக்குதோ அன்னைக்கு பூஜை போட்டு கும்கிகளோட துணையோட கரோலை திறப்பாங்க. பாகன் யானை மேல உட்கார்ந்துதான் கரோலை விட்டு வெளியே வருவான். அப்பதான் அது முழுசுமா பழக்கப்பட்டதுக்கான அடையாளம்னு சொல்லப்படுது. இந்த மொத்த ப்ரொசீஜர் நடக்க கிட்டத்தட்ட 48 நாட்கள் ஆகும். கோவை மாவட்டத்துல 13 பேரை கொன்னு கேரளா அரசால ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடிய யானை தான் மக்னா. இந்த யானை அதுக்கு பிறகு முதுமலை கேம்ப்ல மூர்த்திங்கிற பேர்ல அவ்வளவு சாதுவா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே காரணம் கடுமையான ட்ரைனிங் தான். ஆனா அந்த யானை கடந்த வருஷம் இறந்தும் போச்சு. யானையோட மதத்தை தான் மஸ்துன்னு சொல்லுவாங்க. நவம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் யானைகளோட இனச்சேர்க்கை காலத்துல நெத்தில இருந்து ஒரு மஸ்து நீர் வடியும். அப்போ பாகன் மேல பாசம் உள்ள யானைகள் மஸ்து ஆரம்ப நிலையிலேயே பாகனை எச்சரிக்கை செய்யும். சாதாரணமா யானைக்கு ஒற்றை கால்ல தான் சங்கிலி போடுவாங்க. ஆனா மஸ்து அறிகுறி ஆரம்பமாக்கும் போதே 2 காலுக்கும் சங்கிலி போட்டுருவாங்க. சாதாரணமா அங்குசத்தை பார்த்து பயப்படுற யானை கூட மஸ்து நேரத்துல கட்டுப்படாது. அதுக்கு பிறகு யாருமே யானை கிட்ட நெருங்கவே முடியாது. கிட்டத்தட்ட 3 மாசம் அந்த யானை ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த மஸ்து நீரோட வாசம் கூட நீண்ட தூரம் வீசும். அந்த வாசம் வந்தா எந்த காட்டு யானையும் கூட அந்த ஏரியாவிலேயே நிக்காது. குறிப்பா மஸ்து நிலையில இருக்கிற யானை வினோதமா நடந்துக்கும். தும்பிக்கைய தூக்கி தந்தத்துக்கு மேல போட்டு பயங்கரமா இருக்கும். எப்பவும் உரிமிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே யானை உருமல்ல இருக்கும்போது பக்கத்திலேயே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா
அதுதான் யானையோட கோபத்தின் அறிகுறியா பார்க்கப்படுது. அந்த நேரத்துல யானை மண் செடி கொடிகளை தன்னோட தலைமையில எடுத்து போட்டுக்கும். கடுமையான பசி எடுக்கிற வரைக்கும் அந்த யானை சாப்பிடவே சாப்பிடாது. கண்ணுல இருந்து வடியக்கூடிய அந்த மஸ்து நீரை தும்பிக்கையால தொட்டு தொட்டு ருசி பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த ருசி தான் யானையை இன்னும் வெறியேற்றும். அதனால மஸ்து நேரத்துல 100 பேர் எதிரில நின்னாலும் அபார ஞாபக சக்தி கொண்ட யானை தன்னோட பாகன் மேலான பகையை தீர்த்துக்க தன்னோட நிலையை மறந்து வெறிகொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். அவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அந்த நேரத்திலயும் அந்த யானை முதல்ல அவனோட பாகனை தான் தேடும். அந்த நேரத்துல மட்டும் அவன் சிக்குனா அவனை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டுரும். யானைகள்ல 6 வகை இருக்கு. அதுல தும்பிக்கையை ஒட்டி கீழ் நோக்கி வளரும் தந்தங்களை கொண்ட யானைகளை வளர்க்கவே முடியாது. ஏன்னா அந்த யானைகள்ட்ட நம்பகத்தன்மையே இல்ல. அந்த யானைகள் எப்பவுமே கொலவெறியா தான் இருக்கும். எந்த நேரத்துல ஆள தூக்கம்னு கணிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட கும்கி படத்துல வர்ற கொம்பன் யானை மாதிரி தான். அதே போல உடம்புல முதுகெலும்பு கொஞ்சம் தூக்கியும் ஆள் உட்கார முடியாத உடலமைப்பு கொண்ட யானைகளையும் இடுங்கிய கண்களை கொண்ட யானைகளையும் நெற்றி துருத்திய யானைகளையும் கூட வளர்க்கவே முடியாது. இந்த வகை யானைகள் எல்லாமே பயங்கர சிடுமுஞ்சி. இதுங்களை வளர்க்கறது அவ்வளவு ஆபத்து இல்லன்னா கூட அதுங்களை கையாள்றது கொஞ்சம் சிரமம். இந்த வகை யானைகள் வேண்டா வெறுப்பாதான் கட்டளைக்கு அடிபணியும். இந்த யானைகளுக்கு மேல வித்தியாசமான வாசமும் வரும். அதே மாதிரி ஒழுங்கில்லாத தந்தங்கள் அல்லது ஒற்றை தந்தம் கொண்ட யானைகளை வளர்க்கவே கூடாது. வனத்துறை கூட வீட்டுல வளர்க்க அனுமதி கொடுக்காத ஒரே வகை யானை இதுதான். காட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி யானைகள் தான் ஆட்கொள்ளிகளா பார்க்கப்படுது. மற்ற வகை யானைகள் வெறும் மிரட்டலோட விலகி போய் மக்கள் 3ஆம் பாலினமாக பிறந்த யானைகளை தான் மக்னான்னு நம்புறாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இத தவறான புரிதல் சொல்றாங்க. உண்மை என்னன்னா தந்தமில்லாத ஆண் யானை தான் மக்னா யானைன்னு சொல்லப்படுது. மனுஷங்கள்ல ஒரு ஆணோட அடையாளமா மீசை எப்படி குறிப்பிடப்படுதோ அதே மாதிரிதான் ஆண் யானைனா அதோட அடையாளமே தந்தம் தான். ஆனா மரபணு குறைபாட்டு காரணமாக தந்தமில்லாத தன்மையோடு வளரக்கூடிய இந்த மக்னா யானைகள் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத 3ஆம் பாலின யானைன்னு தவறா புரிஞ்சு கொள்ளப்படுது. மரபணு குறைபாட்டால தந்தம் இல்லாம வளர்கிறதே தவிர மற்ற ஆண் யானைக்கு இருக்கக்கூடிய எல்லா குணாதிசயங்களும் மக்னா யானைக்கு இருக்கும் அப்படின்னு தான் காட்டுயிர் ஆர்வலர்கள் சொல்றாங்க. ஆண் யானைக்கு தந்தத்துல தான் வலிமை. ஆனா இந்த மக்னா யானைக்கு உடம்பெல்லாம் வலிமை. குறிப்பா துதிக்கையில தந்தத்தோட பலமும் இருக்கு. 1000 யானைகளுக்கு ஒண்ணுதான் மக்னா யானையா பிறக்குதுன்னு வன ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே போல மக்னா யானைகள் பொதுவாவே மூர்க்கத்தனம் நிறைந்ததா தான் இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா பெண் யானைகள் தந்தம் கொண்ட ஆண் யானைகள் கூட மட்டும்தான் இணை சேரும். தந்தமே இல்லாத மக்னா யானைகள் கூட பெண் யானைகள் இணை சேர்வது கிடையாது. ஆண் யானைகள் தங்கள் கூட்டத்துல கூட சேர்க்கிறது கிடையாது. தந்தமே இல்லாத மக்னா யானைகள் பிற பெண் மற்றும் ஆண் யானைகளோட கூட்டங்கள்ல இருந்து விலக்கி வைக்கப்படுறதுனால இது தனியாவே வாழுதுன்னு சொல்றாங்க வனத்துறையினர். இறுதியா ஏன் மக்னா யானை மூர்க்கமா காணப்படுதுன்னா தந்தமற்ற மக்னா யானையால எந்த கூட்டத்திலையும் சேர்ந்து வாழ முடியாதனால இது மூர்க்கத்தனமா தான் இருக்கும். சில சமயங்கள்ல எதிரில் வரக்கூடிய மனுஷங்களையும் மற்ற விலங்குகளையும் தாக்குற குணம் கொண்டவையா தான் இருக்கும். இப்படி மூர்க்கத்தனமானதுன்னு பலரையும் கொண்டதா சொல்லக்கூடிய மக்னா யானைகளை கூட பிடிச்சு கொண்டு வந்து முகாம்கள்ல வளர்த்தப்போ இயல்பா தான் இருந்திருக்கு. மீசையே இல்லாத ஆண்கள் எப்படி சாக்கோ பாய்ஸோ அதே மாதிரி தந்தமே இல்லாத மக்னா வகை ஆண் யானைகள் சாக்கோ பாய்ஸ் தோற்றத்துல இருக்கிற ரகட் பாய்ஸ்.